அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் ஒரு வயசுலேருந்து ஒரு 2.5 வயசு குழந்தைகள் வீட்டில் இருக்கிறாங்க, இல்லை இப்போ தான் என் குழந்தை ஸ்கூலுக்கு போய் எழுத ஆரம்பிக்க போகுது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு காண்டியிருக்கலாம். ஸோ இந்த குழந்தைகளுடைய இயல்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த விரல்கள்லாம் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். ஸோ அவங்க கையில் எடுத்தோடனே பென்சிலை கொடுத்து எழுது அப்படின்னா ஸோ அந்த குழந்தைகளுக்கு எழுத்து சரிவர வராது நாம் நினைக்கிற மாதிரி. அப்போது அந்த எழுத்துக்களை எப்படி நம்ம சரிவர எழுத வைக்கிறது அவங்கள அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த விரல்கள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆனால் மட்டுமே தான் அந்த குழந்தையால் அந்த பென்சிலை ஒழுங்காக பிடிக்க முடியும். அப்படி அவங்க அந்த பென்சிலை ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் அப்படின்னா ஸோ சில செயல்பாடுகள் இல்லை விளையாட்டுகள் மூலிமா இந்த விரல்களை எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாம். அப்போ அதை நீங்கள் அதை ஒரு காரியமாக செய்யாமல் அவங்களோட விளையாட்டாகவே நம்ம விளையாண்டு நம்ம செய்யலாம். ஸோ எந்தெந்த மாதிரிலாம் ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் நீங்கள் சப்பாத்தி மாவு பிணையும் போது அந்த குழந்தைகளை கூட வச்சு ஒரு உருண்டையை கொடுத்து நீ நல்லா பிணை அப்படிங்கும்போது இந்த 10 விரல்களுக்கு நம்ம நல்லா வேலை கொடுக்கலாம். அது மாதிரி வீட்டில் பெற்றோர்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம துணி காய போடுறதுக்கு கிளிப்பு இருக்கும். ஸோ அந்த கிளிப்பு ஒரு 10 கிளிப்பை எடுத்துகிட்டு ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டு அந்த கிளிப்பை ஒன்று ஒன்றா அட்டையில் மாட்ட சொல்லலாம், அப்புறம் ஒன்று ஒன்றா கலட்ட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைகள் ஒரு இடத்துல பொறுமையாக உட்காந்துருப்பாங்க. அவங்க ஒரு வேலை கொடுத்தோன்னா நல்லா நீட்டாக உட்காந்து செய்வாங்க, விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ பொறுமை அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு கிடைக்கிது. ரெண்டாவது அந்த விரல்களுக்கு அந்த வேலை கொடுக்குறோம். ஸோ வேறு என்ன மாதிரி செயல்பாடுகள் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தேவையில்லாத பேப்பர் இருக்குதுன்னா அந்த பேப்பரை நல்லா கசக்க சொல்லலாம். நல்லா கசக்க சொல்லிவிட்டு அப்புறம் அந்த கசக்கின பேப்பரை நீட்டாக எடுத்து வச்சு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கிழிக்க சொல்லலாம். ஸோ அப்போ இந்த விரல்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஒன்றா பார்த்து செய்யும் போது ஸோ அந்த குழந்தை உன்னிச்சு ஒரு பொருளை கவனிக்கும். ஒரு 5 நிமிஷம் ஒரே இடத்துல இன்றைக்கி ஒரு குழந்தைய உட்கார வைக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி செயல்பாடுகளால் முடியும். அப்படி செய்யும் போது உங்களுடைய குழந்தையுடைய விரல்கள் எல்லாம் நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த 2 ஆக்டிவிட்டியோட போதும். அடுத்து நம்ம வேறு ஆக்டிவிட்டியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.